लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्तदितरानदृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2815வது நாள் பாசுர பதிவேற்றம். பெரிய நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 7ஆம் திருமனுடைய 9வது பாசுரம் 69வது பெரிய திருவந்தாதி பாசுரம். இது ராமானுஜர் எம்பெருமானார் அருளிய தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தமுருகூரும் சோலைசூழ் மொய்பூம் ஒரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு என்பதாகும். 69வது பாசுரம். அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையாரவர் முகம் சிதைவது அன்றே முக்கி மிகுந்திருமால் சீர்கடலை உள்பொதிந்த சிந்தனையின் தன்னை ஆர்கடலாம் செவ்வே அடர்த்து. இது ஒரு குதூகலத்திலே பாடுகிற பாசுரம் போல இருக்கிறது. என்னுடைய மனதிற்குள் வந்து அவன் புகுந்து விட்டான், அதனால் என்னுடைய பாவங்கள் அத்தனையும் தொலைந்து போய்விட்டன, என்னுடைய கருமங்கள் யாவும் இப்போது கண் சிவந்து எங்கே போவோம் என்று கோபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையார் அவர் என்றால் கடுமையான பாவங்கள். வல்வினையார் என்று ஆர் விகுதி கூட்டு சொல்வதற்கு காரணம் ஒரு கோபத்திலே பேசுவதாக பேசுகிறார். வல்வினை என்பது அக்னினைதான். வல்வினையார் என்றவர் உயர்வையோடு பேசுவதற்கு காரணம் யாராக இருந்தாலும் என்னை இன்றையும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது குறிப்பது போல. அகம் சிவந்த கண்ணினராய் என்றால் அவை அந்த வல்வினைகள், என்னை சூழ்ந்திருந்த வல்வினைகள், என்னை படுத்திய வல்வினைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் வெளியிலே போக வேண்டும் என்கிற போது அந்த கோபம் கண்ணை சிவந்த கோபத்தோடு கிளம்புகிறது. உடம்பும் முகமும் வாடி இருக்கின்றது. எல்லோருடைய மேம்பட்டுவானான திருமாலுடைய கல்யாண குணங்களாகிற கடலை என்னுள் அடக்கி வைத்துக்கொண்ட சிந்தனையுடையவனாக இருப்பதனாலே என்னை நெருக்கி அவர்களால் இனி உபத்திரவம் செய்ய முடியாது என்பதனாலே அவை என்னை விட்டு விலகுகிற போது கோபத்தோடு விலகுகிறது. நான் என்னுடைய மனதானது எப்போதும் பெருமாளோடு ஈடுபட்டிருப்பதனால் எந்த ஒரு தீய நிகழ்ச்சியும் என்னை அணுகாது, தீவனையும் என்னை அணுகாது என்று சொல்கிறார். என்னுள்ளே மிகவும் எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்து பலகாலமாக என்னோடு இருந்த அந்த பாவங்கள் எல்லாம் நான் எப்போது திருமாலுடைய திவ்ய குணங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேனோ அப்போதே அவை என்னை விட்டு புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கிவிட்டன. அப்படி ஓடப் போகிறோம் என்கிற போது கூட அதுக்கு ஒரு கோபம் வருகிறது. அதற்குத்தான் எப்படியெல்லாம் செருக்காக இவனை ஆட்டு வைத்துக் கொண்டிருந்தோம், இப்போது நாம் பரிபட்டு போய்விட்டோமே என்று வாய்விட்டு கதறாதிருக்கவும் மாட்டாமல் ஊமை போல கண் சிவந்து உளறிக்கொண்டு ஓடிக்கொள்ளுகிறதாம் அந்த பாவங்கள். அசேதனமாக இருக்கக்கூடிய அக்னியாக இருக்கக்கூடிய வல்வினையார் அவர் என்று உயர்தனை போல கூறுவது கூட அவற்றுக்கும் கண்ணும் மூக்கும் உள்ளன என்பது போல ஒரு பாவனையிலே ஆழ்வார் பேசுகிறார். ஆழ்வாருடைய தற்போதையான மகிழ்ச்சியின் காரணமாக இவ்வாறு அதையும் வல்வினைகளுக்கு அக்ரிணியான வல்வினைகளுக்கும் முகம் கைகால் எல்லாம் கொடுத்து அவற்றுக்கு கண் இருப்பது போலவும் அந்த கண்ணிலே அவர்கள் கோபப்படுவது போலவும் வாய்விட்டு பெருகிக்கொண்டே போவது போலவும் கற்பனை செய்கிறார் மகிழ்ச்சியின் காரணமாக ஆழ்வார். அந்த பாவங்கள் என்ன சொல்றதா, இனி நான் எப்படி இவனோடு தங்க முடியாமலும் இருக்க முடியவில்லை, எப்படி வெளியிலே சொல்ல முடியும் என்று சொல்ல முடியாமலும் தவித்துக் கொண்டு கண்ணிற்கு ஓடுகின்றன என்று சொல்கிறார். இனிமேல் எப்படிப்பட்ட கர்மமாக இருந்தாலும் தம்மை அடக்க முடியாது. அதன் காரணத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் மிகும் திருமால் மிகிய சிறிய உருவம் எடுத்து என்னுள்ளே வந்திருக்க செய்திருக்கும் இந்த பெருமாள் தான் மிக விசாலமான கடலிலே உறங்கக்கூடியவன். அவன் அந்த சிறு கடலோடும் கூட என்னுடைய இதயத்திற்குள் வந்து விட்டான். இனி அவனுடைய திருக்குணங்களை இடைவிடாவது நான் பேசிக்கொண்டிருப்பதனால் பாடிக்கொண்டிருப்பதனால் அந்த பகவத் அனுபவம் பெற்றுவிட்ட காரணத்தால் இனி யாருக்கும் நான் சளைக்க மாட்டேன், ஒன்றையும் பொருட்படுத்த வேண்டியதில்லை, நான் மீண்டும் என்னுடைய காரியமான அவன் குணங்களையே போற்றுவதிலேயே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம்.
அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையார் முகம் சிதைவராம் அன்றே முக்கி முகுந்திருமால் சீர்கடலை உள்பொதித்த சிந்தனையேன் தன்னை ஆர்கடலாம் செவ்வே அடர்த்து. திருப்பார்கடலோடு இருக்கக்கூடிய பெருமாளையுடைய சிந்தைக்குள்ளே அடக்கிவிட்டேன், பாவங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். 69வது பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியவா அத்தியாத்மனாவா பிரகதேசுவாவாது கர்வம் எந்த சகலம்பர ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் முத்துநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.